வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கிறதுக்கான முத்திரை பார்க்க போறோம். ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய 2 முத்திரைகள். அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நாகமுத்திரை அப்படிங்கிறத பார்க்க போறோம். நாகமுத்திரை அப்படிங்கிறது எப்படி பண்ண போறோம்னா, கைகளில் வச்சுட்டு இந்த 2 கைகளில் இந்த கட்டவரலை கொண்டு உள்ள வைக்க போறோம். உள்ள வச்சு இந்த கட்டவரலை வச்சு இப்படி பிடிச்சிக்க போறோம். கட்டவரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விரல் இப்படி இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி மடியில் வச்சுக்கணும். ஸோ நாகமுத்திரைங்கிறது ஒரு கையில் இந்த கட்டவரலை கொண்டு இந்த ஆள்காட்டி வரல வச்சுட்டு இந்த ஆள்காட்டி வரலுக்குள்ள கட்டவரலை வச்சுட்டு இந்த கட்டவரலை கொண்டு இந்த கட்டவரலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு உட்காரணும். இதை பிடிச்சி உட்கார ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். மன அமைதியை கொடுக்கும். அடுத்த முத்திரையாக நாம் பார்க்கறது, கைகளில் இடதுகை உள்ளங்கைக்குள்ள வலதுகை உள்ளங்கையை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வைக்கணும். வச்சுட்டு 2 கட்டவரலையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி உட்காரும்போது என்ன ஆகும்னா, ஆன்மீகத்திலையும் மன ஒருநிலைப்பாட்டிலையும் மன உறுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான நிம்மதியான அமைதியை முழுமையாக கொடுக்கும். இது மாதிரி வைக்கும். ஸோ உள்பக்கம் பார்த்தோம்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்குள்ள இது இப்படி கோர்த்த மாதிரி இருக்கும். அதை இப்படி தொட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போதும் ஆன்மீகத்திலும் மன ஒருநிலைப்பாட்டிலும் 25 நிமிஷத்துக்குள்ள நம்ம தெளிவாக நம்ம சிந்தனையை ஒரு நிலையில கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த 2 முத்திரைகள் இன்று செய்து அனைவரும் நலமோடு மனமோடும் வாழ வேண்டி கேட்டுக்கிறேன். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இன்று சிறப்பாக நமக்கு 2 முத்திரைகள் அளித்து சிறப்பித்திருக்காங்க. வாழ்த்துக்கள். தினம் தினம் 2 முத்திரைகளை வழங்கி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான அந்த பயிற்சிகள் நமக்கு சிறப்பை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்றும் நமக்கு இந்த 2 சிறப்பான முத்திரைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஜெய் கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.